கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மாடுலேஷன். அப்போது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ ஷார்ட் டிஸ்டன்சஸ் டஸ் நாட் ரெக்வயர் காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்ஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, யூஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லைங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் ரெக்வயர் காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்ஸ். நம்ம ஹியூமனோட ஆடிபிள் ரேஞ்சு நம்ம 11th நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த சவுண்டு பார்க்குறப்பவே ஹியூமனோட ஆடிபிள் ரேஞ்ச் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், 20 to 20,000 ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஆடியோ ஃப்ரீக்வன்சி இந்த ஆடிபிள் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேரியஸ் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு வேணும் சரிங்களா. அதுலேயும் அந்த டெக்னிக்ஸ்லேயும் முக்கியம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட் த இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எனி லாஸ். எந்த லாஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ மாடுலேஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் த லோ ஃப்ரீக்வன்சி பேஸ்பேண்ட் சிக்னல் இஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் டு அ ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல் பை அ ப்ராசஸ் கால்ட் மாடுலேஷன். அப்போ மாடுலேஷன் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நாம் பேசுகிற ஆடியோ சிக்னலை ஹை ஃப்ரீக்வன்சி வேவோட சூப்பர் இம்போஸ் அப்படின்னா தெரியும், ஒரு வேவை இன்னொரு வேவ் கூட சேர்த்துறது. அப்படி இம்போஸ் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னலாக மாற்றி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாடுலேஷன் ப்ராசஸ் a very high frequency signal called carrier signal is used to carry the baseband signal. பேஸ்பேண்ட் சிக்னல் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற ஆடியோ சிக்னல் சரிங்களா. அப்போ நம்ம பேசுகிற ஆடியோ சிக்னலை ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல் கூட சேர்த்துற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் அந்த கேரியர் சிக்னல் வந்து எப்படி இருக்கணும், ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேரியர் சிக்னல் இஸ் வெரி ஹை இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு லாங் டிஸ்டன்சஸ் வித் லெஸ் அட்டனுவேஷன். அட்டனுவேஷன் அப்படின்னா லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஆடியோ சிக்னலை இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புறதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ் யூஸ் பண்ணுறோம். அதுவும் எப்படி, லெஸ் அட்டனுவேஷன் அப்படின்னா சிக்னலோட லாஸ் வந்து கம்மியாக சரிங்களா. அதே மாதிரி கேரியர் சிக்னல் இஸ் யூஸ்வலி எ சைன் வேவ் சிக்னல். நமக்கு தெரியும் சைன் வேவ் அப்படின்னா எப்படி இருக்கும், இதுதான் என்ன அப்படின்னா சைன் வேவ். அதாவது என்னென்னா டைம் வேரியிங்காக இருக்கணும். இப்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் சொல்லுவோம், இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் சொல்லுவோம். ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதனோட ஆம்ப்ளிடியூட் நமக்கு என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே பீக் வேல்யூவாக இருக்குங்களா, இங்கே ஜீரோவாக இருக்கா, இங்கே நெகட்டிவில் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த கேரியர் சிக்னல் நம்ம என்னது, கேரியர் சிக்னல் இஸ் யூஸ்வலி எ சைன் வேவ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கேரியர் சிக்னல் வில் பி மோர் கம்பேட்டபிள் வித் கம்யூனிகேஷன் மீடியம் லைக் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் கேன் ப்ரொபகேட் வித் கிரேட்டர் எஃபிஷியன்சி சரிங்களா. ஃப்ரீ ஸ்பேஸில் அது என்ன பண்ணணும், எளிதாக போகக்கூடிய சிக்னலாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன அப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த மாதிரியான மீடியம்குள்ளேயும் சரி ஃப்ரீ ஸ்பேஸில் முக்கியமாக போனால் டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம ஒரு இடத்துல இருக்கிற ஆடிபிள் சிக்னலை இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியாக ப்ரொபகேட் பண்ண முடியும். எ சினுசாய்டல் கேரியர் வேவ் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் இந்த ஈக்குவேஷனில் இசி ஈக்குவல் டு கேபிட்டல் இசி சைன் 2π நியூ சிடி ப்ளஸ் 5.
இதில் ஈஸினா என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அ கேரியர் வேவ். அடுத்து நியூ சீனா ஃப்ரீக்குவன்சி, ஃபைனா இனிஷியல் ஃபேஸ். இது எல்லா டேர்ம்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 11th அந்த வேவ்ஸ் யூனிட்டில் நம்ம இது எல்லாமே நமக்கு ஃபெமிலியர் தான், இது எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் முக்கியம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், 3 characteristics in the carrier signal is changing during the process of modulation. அப்போ மாடுலேஷன் அப்போ அந்த கேரியர் வேவோட 3 கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம். அந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடிஃபைட் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் மாடுலேஷன் 3 என்ன அப்படின்னா, ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்குவன்சி, ஃபேஸ். அப்போது ஆம்ப்ளிடியூடை மாற்றணும் அப்படின்னா அந்த மாடுலேஷனுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்குது இல்லைங்களா, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அ கேரியர் வேவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன். ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் மாடுலேஷன். அப்போ கேரியர் வேவை, அதாவது நம்ம பேசுகிற ஆடியோ சிக்னல் கூட கேரியர் வேவ் அப்படிங்கிற ஒரு வேவை சூப்பர் இம்போஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாடுலேஷனில் கேரியர் வேவோட ஃப்ரீக்குவன்சி நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அப்போது கேரியர் வேவோட ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருந்தால் நமக்கு லாஸ் எப்படி இருக்கும், அதாவது இந்த சிக்னலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற அந்த லாஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ சினுசாய்டல் கேரியர் வேவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன். அதே மாதிரி கேரியர் வேவில் எதை மாற்றினா என்ன மாதிரியான மாடுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இனிமேல் வர டாபிக்ஸில் இந்த 3 மாடுலேஷன் இருக்கு இல்லைங்களா, ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்குவன்சி, ஃபேஸ், இந்த 3 பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம்.